ஸ்ரீ பதரிகாசிரம மாகாத்மியம் 8ஆம் அத்தியாயம். பதரியில் பல்வேறு தீர்த்தங்களின் மகத்துவம். ஈசனார் கூறினார், பிரம்மகுண்டத்திற்கு தெற்கே பெரிய மலை நரவாசம், நரனின் வசிப்பிடம். உலகிலேயே மிக அழகான மேருவை பகவான் அங்குதான் நிலை நிறுத்தினார். ஸ்கந்தன் கூறினார், மேருவை நரனுக்கு அருகில் இறைவன் எவ்வாறு நிலை நிறுத்தினார்? தந்தையே, என் ஆர்வம் பெரியது. தங்களுக்கு பிடித்திருந்தால் அதை விவரியுங்கள். மகாதேவர் கூறினார், பகவான் தானே தனது வாசஸ்தலத்தை விசாலத்திற்கு மாற்றிய போது தேவர்கள், பெரிய முனிவர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள் மற்றும் சாரணர்கள் இறைவனை காண ஆர்வமாக இருந்ததால் மேருவின் சிகரங்களை விட்டு வெளியேறினர். இறைவனின் பார்வையால் அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியின் காரணமாக அவர்கள் சொர்க்கத்தை கைவிட்டனர். பின்னர் 6 முகங்களை கொண்டவரே, அவர்களின் மகிழ்ச்சிக்காக மற்றும் வசதிக்காக இறைவன் மேருவின் சிகரங்களை தனது ஒற்றை கையால் விளையாட்டுத்தனமாக பிடுங்கி விசாலையில் வைத்தார். இதன் மூலம் இறைவன் அனைவரின் மகிழ்ச்சியையும் அதிகரித்தார். பின்னர் அவர்கள் அனைவரும் தங்கத்தால் ஆன மலையை கண்டார்கள். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். நோயற்ற நாராயணரை புகழ்ந்தனர். தேவர்கள் கூறினார்கள், கடுமையான மகிமையும் தப சக்தியும் கொண்ட அந்த இறைவனுக்கு நாங்கள் எங்கள் வணக்கங்களை செலுத்துகிறோம். அவர் நமது மகிழ்ச்சிக்காகவும் உலகின் பிற பகுதிகளுக்காகவும் விளையாட்டுத்தனமாக பல உடல்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் நூற்றுக்கணக்கான அசுரர்களை வெல்கிறார். மேலும் சூரர்களின் பக்கத்தை மட்டுமே சேர்ந்தவர். இறைவன் கருணையால் துயரத்தின் துயரத்தை நெருப்பு பஞ்சு மலையை கூட சாம்பலாக்குவது போல அளிக்கிறார். அவர் தன்னிடம் அடைக்கலம் தேடுபவர்களுக்கு ஆதரவளிப்பவர். அவர் ஒருவரை மற்றும் நமது இறைவனை அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவர். அவர் கருணையுடன் செய்யும் எதனாலும் அவர் நம்மிடம் மகிழ்ச்சி அடையட்டும். அவர் செய்யும் எதனையும் யாரும் ஒருபோதும் பின்பற்றியதில்லை. ஒரு தந்தையை போல அவர் நமக்கு சரியான பயிற்சி அளித்து நம்மை உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்களாக ஆக்குகிறார். அவர் கருணை உள்ளவர், சொந்தமாக பெறுவதில் நிறைந்தவர். 3 உலகங்களையும் பாதுகாப்பதில் அவரது பார்வை திறமையானது. அவர் அமிர்தம் நிறைந்த கடல். அவர் நம்மை துன்பங்களிலிருந்து பாதுகாக்கட்டும். முனிவர்கள் கூறினார்கள், முழு பிரபஞ்சமும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. அது அவரது விளையாட்டுகளுக்கான ஒரு கருவி மட்டுமே. அது உண்மையாக தெரிகிறது. பிறக்காத பெருங்கடலின் முகத்தில் ஒரு பெரிய மகிமை உள்ளது. அவர் அனைவராலும் உருவம் கொண்ட இறைவன், நித்திய ஜீவனே, நாங்கள் உங்களை வணங்குகிறோம். சித்தர்கள் கூறினார்கள், அவரது கருணையின் ஒரு துளி காரணமாக பெரிய மனிதர்கள் சித்தியை அடைந்துள்ளனர். உலகின் பிற மனிதர்களும் உலக இருப்பு என்ற பயங்கரமான கடலை தாமதமின்றி கடந்துவிட்டனர். இது எங்கள் கருத்தில் கொள்ளப்பட்ட கருத்து. வித்யாதரர்கள் கூறினார்கள், ஏராளமான நல்ல குணங்களை கொண்ட இறைவனே, நலனை உங்கள் வடிவமாக கொண்ட இறைவனே, அதாவது நலனுக்கு உகந்த வடிவம் கொண்ட இறைவனே, மகாபிரபுவே, தொடர்ச்சியான மரியாதைக்குரிய காரணமே, உங்கள் தாமரை பாதங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மதுபானத்தின் இனிமையான சுவையால் குடி போதையில் இருப்பவர்கள் முழுமையாக திருப்தி அடைவதில் ஏதேனும் ஆச்சரியம் இருக்கிறதா? அதன் பிறகு மகிழ்ச்சி அடைந்த இறைவன் அந்த சொர்க்கவாசிகள் முன் தோன்றினார். உங்கள் வரங்களை தேர்ந்தெடுங்கள் என்று கூறப்பட்டவுடன் அவர்கள் வரங்களை வழங்குபவர்களில் மிகவும் சிறந்தவரான இறைவனிடம் கூறினார்கள், தேவர்களின் தலைவரும் அனைவரின் பகவானுமாகிய தாங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தால் பதரி ஒருபோதும் உங்களால் கைவிடப்படக்கூடாது. மேருவும் கூட. மேருவின் சிகரத்தை காண்பவர்கள் தகுதியானவர்கள். உங்கள் அருளால் மேருவில்தான் தங்கள் வசிப்பிடம் இருக்கட்டும். அங்கு நீண்ட காலம் இன்பங்களை அனுபவித்த பிறகு அவர்கள் உங்களிடம் இணையட்டும். அப்படியே ஆகட்டும் என்று ஸ்ரீஹரி கூற அங்கேயே அந்தர்தானமானார், அதாவது மறைந்து போனார். அன்றிலிருந்து அவர்கள் அனைவரும் மேருவின் சிகரத்தில் விளையாடத் தொடங்கினர்.
அவர்கள் நரர் மற்றும் நாராயணருக்கு அருகில் மீண்டும் மீண்டும் பாதுகாக்கப்பட்டனர். அவர்கள் சிறிது காலம் சொர்க்கத்திலும் மேருவின் நடுவிலும் சிறிது காலம் தங்கியிருந்தனர். முனிவர்களும் துறவிகளும் துன்பமும் பயமும் இல்லாமல் இருந்தனர். அவர்கள் உற்சாகமாகவோ அல்லது கிளர்ச்சி அடையவோ இல்லை. பகவானும் வில் மற்றும் அம்புகளை ஏந்திய முனிவர் நரரின் வடிவத்தில் அங்கேயே இருக்கிறார். மகிமையான இறைவன் தனது தவத்தின் அதாவது பிரகாசத்தின் காரணமாக நெருப்புக்கு ஒப்பானவர். அவர் தவம் செய்து ஏராளமான முனிவர்களுக்கு பேரின்பத்தை ஏற்படுத்துகிறார். அதற்கு அப்பால் பகுதிகளின் பாதுகாவலர்களால் வரவேற்கப்படும் சிறந்த தீர்த்தம் உள்ளது. ஸ்ரீஹரியே பகுதிகளின் பாதுகாவலர்களை அங்கு நிறுவினார். ஸ்கந்தன் கூறினார், பகுதிகளின் பாதுகாவலர்கள் அங்கு எவ்வாறு இறைவனால் நிறுவப்பட்டனர்? அன்பான தந்தையே, அதை பற்றி அறிய எனக்கு மிகுந்த ஆர்வமும் ஆசையும் உள்ளது. மிகவும் புத்திசாலியான தந்தையே, அதை எனக்கு கூறுங்கள். சிவசாயிடி ஒரு முறை மேருவின் நடுப்பகுதிக்கு வந்தவர்களை இங்கு அழைத்து வந்தபோது ஸ்ரீஹரி தேவர்கள் மற்றும் முக்கிய முனிவர்களின் செயல்பாடுகளை காண ஆவலாக இருந்தார். அவரை கண்டதும் சொர்க்கவாசிகள் திடீரென்று எழுந்து அவரை வணங்கினர். அவர்கள் அனைவரும் பணிவுடன், தலைவரே, பகவானே, மகிழ்ச்சி அடையுங்கள் என்று கூறினர். பகவான் ஒரு கணம் அங்கேயே நின்று அங்குள்ள அற்பமான இடத்தை முறையாக ஆய்வு செய்தார். முனிவர்கள் மற்றும் தேவர்களின் அருகாமை சரியானதல்ல என்று அவர் நினைத்தார். பின்னர் பகவான் மதுசூதனன் அறைகளின் காவலர்களை அழைத்து புன்னகைத்தபடி அவர்களிடம் கூறினார், உங்களை போன்றவர்கள் இங்கே தங்கக்கூடாது. உண்மையில் முனிவர்கள், துறவிகள் மற்றும் சித்தர்கள் தங்கள் பெண்களுடன் இங்கேயே தங்குகிறார்கள். உங்களை போன்றவர்களின் வசிப்பிடம் ஏற்கனவே நான் நன்கு ஏற்பாடு செய்துள்ளேன். பின்னர் ஸ்ரீஹரி அவசரமாக அழகான மற்றும் சிறந்த மலைக்கு சென்றார். குஹனே அறைகளின் காவலர்களை அழைத்து அங்கு அவர்களை நிறுவினார். தண்ணீரை விரும்பி மலையை ஒரு பாறை துண்டால் தாக்கினார். அதன் மூலம் அவர் அவர்களின் விளையாட்டுக்காக ஒரு அழகான குளத்தை உருவாக்கினார். அங்கு தேவர்கள் தங்கள் மனைவிகளுடன் தங்கள் விருப்பப்படி சுற்றி திரிகிறார்கள். கந்தர்வர்கள் பாடி மகிழ்கிறார்கள். சொர்க்கவாசிகளின் காடுகளும் பூங்காக்களும் பூக்களின் நறுமணத்தால் வசீகரிக்கப்பட்டன. அனைத்து உருவக உயிரினங்களும் பல தருணங்களைப் போல மகிழ்ச்சியுடன் தினங்களை கழிக்கின்றன. அவர்களை மகிழ்விக்கும் வகையில் பகவான் தானே 12ஆம் நாளிலும் முழு நிலவு நாளிலும் தான் புனித நீராட அங்கு வருகிறார். அதன் பிறகு குஹனே அனைத்து முனிவர்களும் துறவிகளும் உத்தரவுகளின்படி நண்பகலில் நீராடுகிறார்கள். எந்த தடையும் இல்லாமல் நகரும் நீரில் உள்ள பெரும் நெருப்பு மகிமையை அவர்கள் தங்கள் விழிகளால் காண்கிறார்கள். தண்ட புஷ்கரணியை காண்பதன் மூலம் அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடுவதற்கு சமமான பலனை அவர்கள் உடனடியாக பெறுகிறார்கள். ஞானிகளால் சில விரும்பிய பலன்களுக்காக செய்யப்படும் அனைத்து சடங்குகளும் அங்கு பலனளிக்கின்றன. கயையில் செய்யப்படும் அரிசி உருண்டைகளை காணிக்கையாக கொடுப்பது கயையில் செய்யப்படும் நன்மையை விட 8 மடங்கு அதிக பலனை தரும். 6 முகங்களை கொண்டவரே, ஜேஷ்ட மாத அதாவது ஆனி மாதத்தின் பிரகாசமான பாதியில் 12ஆம் நாளில் அங்கு செய்யப்படும் யாகம், தானம், தவம் மற்றும் புனித சடங்குகள் நித்தியமானவை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் ஒருவர் அந்த நாளில் விதிகளின்படி புனித நீராடி ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தி அடைகிறார். பதரி தீர்த்தத்தை பொறுத்தவரை இந்த இரகசியம் சிறந்த சூரர்களால் நன்கு பாதுகாக்கப்படுகிறது. இது யாருக்கும் மற்றும் அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படக்கூடாது. உங்கள் மீதுள்ள அன்பினால் தான் இது உங்களிடம் கூறப்பட்டுள்ளது. இதை பற்றி இங்கே ஏன் அதிகம் பேச வேண்டும்? ஏராளமான தகுதி உள்ளவர்கள் மட்டுமே சூரர்களால் நன்கு பாதுகாக்கப்பட்ட இந்த புகழ்பெற்ற புனித இடத்தை பார்க்கிறார்கள், மற்றவர்கள் அல்ல. அவர்கள் இதை பற்றி சிந்திக்கவே மாட்டார்கள்.
குஹனே, தேவர்கள் இதை பற்றி தினமும் சிந்திக்கிறார்கள். மத கட்டளைகளின்படி மக்கள் இறைவனுக்கு அனைத்து புனித சடங்குகளையும் செய்திருந்தால், அவர்கள் வேதங்களை தொடர்ந்து படித்திருந்தால், தண்டோத அதாவது தண்ட புஷ்கரணி என்ற அரிய தீர்த்தத்தை காண்கிறார்கள். இல்லையெனில் அது நன்றாக காணப்படவில்லை. தண்டோதக்கரை விட பெரிய தீர்த்தம், விஷ்ணுவை போன்ற ஒரு கடவுள் மற்றும் விசாலருக்கு இணையான ஒரு புனித தலம் ஒருபோதும் இருந்ததில்லை, ஒருபோதும் இருக்க போவதும் இல்லை. எப்போதும் இறைவனுக்கு அருகில் இருக்க விரும்பினால் மிகுந்த உறுதியுடன் கூடிய புத்திசாலி பக்தர்கள் விசாலத்தை நாட வேண்டும். ஸ்கந்தன் கூறினார், கங்கையுடன் தொடர்புடைய மற்றும் நல்ல மக்களின் உலகில் நல்வாழ்வுக்கு உகந்த தீர்த்தங்கள் யாவை? அவற்றை சுருக்கமாக எனக்கு நினைவு கூறுங்கள் என்று தந்தையிடம் வேண்டினார். மகாதேவர் கூறினார், கங்கை தொடும் இடத்தில் மானசோத்பேதத்திற்கு அருகில் உள்ள தீர்த்தம் அசுத்தங்கள் இல்லாதது, அது புண்ணியமானது, அது பிரயாகையை விட உயர்ந்தது. கங்கை சங்கமத்தில் அங்கு நீராடுவதன் மூலம் மனிதர்கள் 30,000 ஆண்டுகள் காற்றை மட்டும் உட்கொண்டு தவம் செய்வதன் மூலம் கிடைக்கும் பலனை பெறுகிறார்கள். சங்கமத்தின் தெற்கே உள்ள தீர்த்தம் தர்மக்ஷேத்திரம் என்று போற்றப்படுகிறது. நர மற்றும் நாராயண முனிவர்கள் அங்கு மூர்த்திக்கு பிறந்ததாக கூறப்படுகிறது. அந்த புனித இடம் மனித உலகில் மிகவும் புனிதமானது. அது அனைத்து சிறந்த புனித தலங்களிலும் மிகச் சிறந்தது. அங்கு மட்டுமே புனிதமான தர்மர் தனது 4 கால்களிலும் நிற்கிறார். அங்கே மனிதர்கள் யாகம், தவம் அல்லது தானத்தை செய்தால், அது எதுவாக இருந்தாலும் அதன் புண்ணியம் நூற்றுக்கணக்கான கோடி கல்பங்கள் செய்தாலும் அளிக்கப்படுவதில்லை. அதன் தெற்கே ஊர்வசி சங்கமம் என்ற தீர்த்தம் உள்ளது. அங்கு புனித நீராடினால் மட்டுமே மனிதர்கள் மற்றும் உடல் சார்ந்த உயிரினங்களின் அனைத்து பாவங்களும் அளிக்கப்படுகின்றன. அதற்கு அப்பால் கூர்மோத்தாரம் உள்ளது. ஸ்ரீஹரியை வணங்குவதற்கான ஒரே வழி அதுதான். அதில் நீராடினால் அனைத்து உயிரினங்களும் இயற்கையின் தூய்மையை பெறும். அதன் அருகில் பிரம்மவர்த்தம் என்ற புனித தலம் உள்ளது. அது பிரம்ம உலகத்தை அடைவதற்கான ஒரே மற்றும் நேரடி காரணம். தீர்த்தத்தை தரிசிப்பதன் மூலம் மட்டுமே அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். இங்கே பல தீர்த்தங்கள் உள்ளன, ஆனால் அவை உடல் சார்ந்த உயிரினங்களுக்கு எளிதில் அணுக முடியாதவை. எனவே மகனே, நான் உங்களிடம் காட்டிய அக்கறையின் காரணமாக இது சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. இதை எப்போதும் கேட்பவன் அல்லது மன தூய்மையுடனும் ஒரு முகத்துடனும் இதை பாராயணம் செய்பவன் அல்லது இதை படிப்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அவன் விஷ்ணு லோகத்தை எளிதில் அடைகிறான். ஒரு மன்னன் வெற்றி பெறுகிறான். ஒரு மகனை தேடுபவன் மகனை பெறுகிறான். ஒரு மகளுக்காக ஜெபிக்கிறவன் ஒரு மகளை பெறுகிறான். கன்னி பெண் ஒரு நல்ல கணவனை பெறுகிறாள். செல்வத்தை தேடுபவருக்கு எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கான ஒரே வழியான செல்வம் கிடைக்கிறது. ஒரு மனிதன் 1 மாத காலம் முழுவதும் இதை பக்தியுடன் செவிமடுத்தால், அது அரிதாக இருந்தாலும் கூட அவர் விரும்பியது கிடைக்கும் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. பதரியின் இந்த உரை, அதாவது மகிமை இருக்கும் இடத்தில் மனக்கவலை அல்லது உடல் நோய் அல்லது பிரச்சனை, வறுமை அல்லது சச்சரவு ஆகியவற்றால் எந்த ஆபத்தும் இல்லை. இந்த பதரி மகத்துவத்தின் உரை இருக்கும் இல்லங்களில் இவை அனைத்தும் இருக்காது. அகால மரணம் இல்லை, பாம்புகள் போன்றவற்றால் ஆபத்து இல்லை, துரதிருஷ்டம் அல்லது விபத்து இல்லை, தீய சக்திகளால் ஏற்படும் கெட்ட கனவு அல்லது துன்பம் இல்லை, பிற நாடுகளிலிருந்து படையெடுப்பு ஆபத்து இல்லை, போர் நடக்கும் போது, பயணத்தின் போது, திருமணத்தின் போது, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது மற்றும் புனித சடங்குகளின் போது புத்திசாலி பக்தர்கள் இந்த புராணத்தை கவனமாக படிக்க வேண்டும். முழு புத்தகத்தையோ அல்லது ஒரு அத்தியாயத்தையோ அல்லது அதில் பாதியையோ செவிமடுக்கவோ அல்லது பாராயணமோ செய்தால் அது அனைத்து வேலைகளுக்கும் பலனளிக்கும். இதில் எந்த ஐயமும் இல்லை. 8ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. பத்ரிகாஷ்ரம மகாத்மிய நூல் இனிதே நிறைவடைந்தது.